அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 34 9, 10 யோசனங்களை நான் படிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்ப நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள். ஏதோ நம்ம சில காரியங்களை செய்து பரிசுத்தவான்கள்னு பெயர் பெற்றவங்க அல்ல. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் பரிசுத்தவான்களா இருக்கோம். ஆமென். அப்ப நம்முடைய கிரியைகளினாலே நாம் பரிசுத்தவான்களை ஆகவே முடியாது. ஆனா தேவனுடைய ஈவு எப்படி இருக்குன்னா, அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தவான்களாக வைத்திருக்கிறார். அந்த பொசிஷன் கொண்டு போயிட்டார். அதனால போட்டிருக்க பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும். ஆமென். அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் அவர் சிலுவையிலே செய்த கிரியைகளின் நிமித்தம் பரிசுத்தவான்களா இருக்கும். அப்ப இந்த பரிசுத்தவான்களை குறித்து வசனம் என்ன சொல்லி இருக்குன்னா, அந்த பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள். இப்ப பயந்திருங்கள் அப்படின்னா அப்படி ஓடி ஒளியுது, அப்படி அல்ல பாருங்க. பயந்திருங்கள் சொல்றப்ப அவர் யாரா இருக்கிறாரோ நீங்க அவருக்கு என்ன பண்ணுங்க, அந்த அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்து. இப்ப இந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பாத்தீங்க அப்படின்னா, அப்பா அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை இருக்கும், ஒரு கனம் இருக்கும். அப்பா ரொம்ப பிடிக்கும். அப்பா அப்பான்னு உரிமையா இருக்கும். ஆனா ஒரு கனம். அப்பா வந்தோடனே எந்திரிச்சு நிற்கிறதும் இல்லை, அப்பா வந்தோடனே அமைதியா இருக்கிறதும் இல்லை. அப்பாவுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கனம் அது செலுத்துறோம்ல. அப்ப கர்த்தருக்கு பயந்துருங்கன்னு சொல்றப்ப நான் அவர் யாரா இருக்கிறாரோ அவரை கனம் பண்றேன், அவரை ஹானர் பண்றேன். அப்படி நான் அவரை ஹானர் பண்ணி இருக்கிறப்ப என்ன இருக்குன்னு எனக்கு குறைவில்லை. ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க குறைவோடு இருக்கிறீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய விதத்துல இன்னும் கனம் பண்ணுங்க. எனவே கர்த்தரை கனம் பண்ணுங்க, அவருக்கு பயந்துருங்க. அப்படின்னா என்ன நடக்கும்? அப்படி இருந்தா நமக்கு தேவையான எல்லாம் வரும், நமக்கு குறைவில்லை. ஏன் அப்படின்னா அவர் ராஜா, ராஜாதி ராஜா. அப்போ அவருடைய ராஜ்யத்துல நமக்கு குறைவு இல்லவே இல்லை. அடுத்த வருஷம் என்ன கூட்டு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்ப கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவு அப்படின்னா சகல நன்மையும் நீ அனுபவிப்பன்னு அர்த்தம். அவன் சிங்க குட்டிகள், காட்டுக்கு ராஜா சிங்கம், அதோட குட்டி கூட பசியா இருக்கு. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். அப்ப நம்ம பயந்திருக்க வேண்டும். அடுத்து நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்க. கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது ஒரு நன்மையும் குறையக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நான் சொல்றேன், நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்படி நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, நிறைவாய் நடத்துகிறார், சகல நன்மைகளையும் பரிபூர்ணமாய் கொடுக்கிறார். ஆமென். அப்படி நான் சொல்றேன், சில நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போறீங்க, நம்ப முடியாத சில நன்மைகளை அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாய் நடத்த போகிறார். திருப்தியாய் வாழ்வீர்கள், இன்று சில நன்மை அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்